ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நாகர்கோவில்ல இருக்கிற அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து நாம குமாரகோவில் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நாகர்கோவில்ல இருந்து களியக்காவளை போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து குமாரகோவில் வழியா தான் போகும். ஸோ வாங்க நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். குமாரகோவில்ல முருகன் கோவில் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ். உதயகிரி ஃபோர்ட்டு, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, காலையில டைம் 8:20 ஆகுதுங்க. நம்ம நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பாருங்க. மார்னிங் டைம்ங்கிறதுனால ஸ்கூல் காலேஜ் கிட்ஸோட கூட்டம் தான் இருக்கு எங்க பார்த்தாலுமே. ஸோ இங்கிருந்து களியக்காவிளைக்கு அடிக்கடி பஸ் இருக்குங்க. களியக்காவிளை பஸ்ல நம்ம குமாரகோவில் வரைக்கும் போய் இறங்கிக்கலாம். களியக்காவிளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற ஒரு டவுனுங்க, பியூட்டிஃபுல் டவுனு. களியக்காவிளை பாதி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும், பாதி கேரளாக்குள்ள இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஸோ அங்க போற பஸ்ல நம்ம குமாரகோவில்ல இறங்கிக்கலாம். தக்கலை முன்னாடியே வந்துடும் குமாரகோவில். ஸோ ஐ திங்க் ஒரு ½ அன் ஹவர்ல ரீச் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோங்க களியக்காவிளை போற பஸ்ஸுக்கு. மக்களே, களியக்காவிளை போற பஸ் வந்துச்சுங்க, வாங்க போய் போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம களியக்காவிளை பஸ் போட் பண்ணியாச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் கிளம்பிடுவாங்க நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. கண்டக்டர் வந்துட்டு இருப்பாருங்க ஆல்ரெடி. மக்களே, அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க நாகர்கோவில்ல இருந்து டுவர்ட்ஸ் குமாரகோவில் களியக்காவிளை பஸ்ல. ஸோ நீங்க வடசேரியில இருந்தீங்கனாலும் வடசேரியில இருந்து திருவனந்தபுரம் போற பஸ்ஸஸ்ல போகலாம். திருவனந்தபுரம், மார்த்தாண்டம், களியக்காவிளை போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து குமாரகோவில் வழியா தான் போகும். அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா களியக்காவிளைக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. இப்ப நம்ம கோட்டார் தாண்டிட்டு இருக்கோங்க. கோட்டார்ல தான் வந்து நம்ம நாகர்கோவில் நாகராஜா டெம்பிள் இருக்கு. நாகர்கோவில் வந்தா நம்ம நாகராஜா டெம்பிள் போறதுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு கேரளா கலந்து கட்டின ஒரு ஆர்கிடெக்சர் டெம்பிள், சூப்பரா இருக்கும், அழகா. கேபி ரோட். இந்த மாதிரி மினி பஸ்ஸஸ் இருக்கும், கிரீன் கலரு. டவுனுக்குள்ள போக லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி பஸ் எடுத்துக்கலாம். இப்ப நாம செட்டிக்குளம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. காலங்காத்தால பீக் டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் கிட்ஸ், எவ்வளவு ரஷ் பாருங்க.
இது நம்ம நாகர்கோவில் சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரோடுங்க, கேபி ரோட் நினைக்கிறேன். ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு ரொம்ப பிஸியா இருக்கிற ஏரியா. அதே நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் பேக்காவும் இருக்குங்க. நம்ம காலங்காத்தால டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல் காலேஜ் பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு போற டைம். இருந்தாலுமே வந்து எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. நம்ம சிட்டி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குங்க. அதனால பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு ரம்யமா இருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள இருந்தாலும் சரி, கிராம பகுதிகள்ல இருந்தாலுமே சரி, நிறைய நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சு அவ்வளவு பசுமையா இருக்கு. ஊரு பாக்குறதுக்கே வந்து எவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க நம்ம டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ். இங்க பாருங்க எவ்வளவு ஷோரூம்ஸ் இருக்குன்னு. யூஎஸ் போலோ ஷோரூம்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அப்பேரல் ஷோரூம்ஸ். ஸோ ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஹை எண்ட் ரோட்னே சொல்லலாம். ஜோஸ் ஆலுகாஸ் நம்ம ஜுவல்லரி ஷாப் இருக்கு பாருங்க. நம்ம திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய கேரளா கல்ச்சரோட தாக்கம் இருக்கும். அண்ட் நம்ம கன்னியாகுமரி என்ன சொல்றது, ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சண்டை போட்டு தமிழ்நாடோட சேர்ந்தாங்க. அதனால மிக்ஸ் ஆஃப் கல்ச்சரா தாங்க இருக்கும் இங்க. நாகர்கோவில் மத்தியாஸ் நகர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாகர்கோவில் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா, நாகர்கோவில்ல மட்டும் இல்லைங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் இருக்கும். நம்ம சென்ட் பிரான்சிஸ் சேவியர் சர்ச் இருக்குங்க கோட்டார்ல. ஸோ அந்த சர்ச் பத்தின வீடியோவும் நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா போடுறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் நாம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்தியா வந்து லைக் என்ன சொல்றது, அப்போசில் கிறிஸ்டியன் மிஷனரியோட இதெல்லாம் பரப்புவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்காரு. நம்ம மணப்பாடு போனோம், திருச்செந்தூர் தூத்துக்குடி போயிருக்கும் போது அங்கேயும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச் இருக்குங்க. அவர் வந்து தவம் செஞ்ச இடம் மணப்பாடு. இங்கேயும் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து மெயினா கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு தான் இருந்து அவரோட என்ன சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறதுனால நிறைய சர்ச்சஸ் இங்க பார்க்க முடியும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் இருக்குங்க. நாகர்கோவில்ல கேபி ரோடு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ங்க. கமர்ஷியலாவும் சரி, நிறைய சர்ச்சஸ் இருக்கும், பேங்க்ஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான கமர்ஷியல் சென்டர்னு சொல்லலாம் நாகர்கோவில் டவுனுக்குள்ள.
நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்வதிபுரம் பிரிட்ஜுங்க. திருவனந்தபுரம் நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் ரூட்ல. ஸோ நம்ம நாகர்கோவில் சிட்டிக்குள்ள இருந்து திருவனந்தபுரம் போற வழியில இருக்குங்க இந்த ஓவர் பிரிட்ஜ். ஸோ கீழே வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கும் போகுது. நம்ம திருவனந்தபுரத்துல இருந்து கன்னியாகுமரி போற ட்ராக்குங்க. நம்ம நாகர்கோவில் வழியா தான் போகும். ஸோ இந்த ஹைவே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவில் வழியா ஆல் த வே திருவனந்தபுரம் வரைக்கும் போற ஹைவே. போற வழி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க நாகர்கோவில் தாண்டிட்டாவே ரெண்டு சைடுமே வந்து பச்சை பசேல்னு இருக்குங்க. நீங்க பிரிட்ஜ் மேல இருந்து பார்க்கும் போதே தெரியும். நிறைய மேற்கு தொடர்ச்சி மலைகளோட மலை சரிவுகள் இருக்கும். அந்த வேலிஸ்ல இருக்கிற பியூட்டிஃபுல்லான குளங்கள், நீரோடைகள், தோப்புகள்னு ஒரே வேற லெவல் நேச்சுரல் வைப்ஸா இருக்கும். ஸோ நீங்க கன்னியாகுமரி சைடு வந்தா இங்க ரயில்வே ட்ராக் போகுது பாருங்க டுவர்ட்ஸ் திருவனந்தபுரம். ஸோ கண்டிப்பா நீங்க நாகர்கோவில் சைடு கன்னியாகுமரி சைடு வந்தா இந்த ரூட்ல ஒரு டைம் டிராவல் பண்ணுங்க. பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் வந்தா நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் ரூட்ல வந்து டிராவல் பண்ணும். அவ்வளோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அந்த சைடு தவிர சவுத்துல பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். நம்ம லிட்ரஸி ரேட்லயும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து ஹை லிட்ரஸி ரேட் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து படிச்ச பசங்க இந்த ஊர்ல. ஸோ இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது களியங்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாங்க. இப்ப நாம நாகர்கோவில் இருக்கிற களியங்காடு அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நாகர்கோவில் இருந்து டுவர்ட்ஸ் தக்கலை போற ரூட்ல டிராவல் ஆகிட்டு இருக்கிறோம். தக்கலை திருவனந்தபுரம் ரூட்ல. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க கண்டிப்பா வந்து நிறைய டிராவல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா. இன்னும் வந்து மான்சூன் சீசன்ல டிராவல் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. நாம வந்து ஜனவரி மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பனிக்காலத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பச்சை பசேல்னு இருக்குங்க. எங்க பார்த்தாலும் பனிக்காலத்திலேன்னு மட்டும் இல்ல, த்ரூ அவுட் த இயர். நம்ம சம்மர் சீசன்ல ஒரு 2 months தாங்க இங்க வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும். அப்பமே வந்து இங்க மலை சாரல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் எண்ட் ஆகிற இடம் அப்படிங்கிறதுனால நிறைய மலை சரிவுகள், மலைப்பாங்கான இடங்கள் இருக்கிற ஏரியா. ஸோ இப்போ நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சுங்கான் கடை அப்படிங்கிற ஏரியாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஒரு மலை அடிவாரத்தில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற மலை அடிவாரத்துல சென்ட் சேவியர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு நினைக்கிறேன். நம்ம நாகர்கோவில் மக்கள் இருந்தா கரெக்டா சொல்லுங்க இந்த காலேஜ் பேரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்னு பார்த்த மாதிரி தான் ஞாபகம். ஸோ தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. காலேஜ் பஸ் தான் நினைக்கிறேன் வரது. செயின்ட் சேவியர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டாப்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. டுவர்ட்ஸ் குமரன் கோவில். குமரன் கோவில் இல்ல. இது சுங்கான் கடை ஏரியா.
அக்கினாகுளம் அப்படிங்கிற பிளேஸை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லேக் பேர் அக்கினாகுளம் போல. வில்லுக்குரிக்கு பக்கம் இருக்குதுங்க இது. வில்லுக்குரி ஜங்ஷன். வில்லுக்குரி ஜங்ஷன்ல இருந்து தான் நம்ம கருங்கல்கெல்லாம் போவோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம டவுன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாவே போதுங்க. எங்க பார்த்தாலும் அழகழகான கிராமப்புறங்களும் நிறைய நீர்நிலைகள் எல்லாம் இருந்து செம்ம சூப்பரா இருக்கும். பச்சை பசேல்னு. தோட்டியோடுங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருந்து தான் குளச்சலுக்கு திரும்பும். திருவனந்தபுரம்ல இருந்து திருவனந்தபுரம் ஹைவேல இருந்து குளச்சலுக்கு திரும்புற ஜங்ஷன் இது. நாம நாகர்கோவில்ல இருந்து திருவனந்தபுரம் போற ஹைவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து 2 லேன் ஹைவேவா தான் இருக்கு. ஸோ அதை வந்து 4 லேன் ஹைவேவா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, இது 4 லேன் ஹைவே ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ ஆக்சுவலா பார்த்தா திருவனந்தபுரத்துல இருந்து தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் இருக்கிற 4 லேன் ஹைவே வந்து ஆல்ரெடி ஒர்க் முடிச்சுட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஹைவே ஒர்க் தான் வந்து இன்னும் முடியாம இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருவனந்தபுரம் போறதுக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் 1.5 to 2 hours ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹைவே போட்டு முடிச்சுட்டாங்கன்னா 45 to 50 மினிட்ஸ்ல நம்ம நாகர்கோவில்ல இருந்து திருவனந்தபுரம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம சூப்பரா ஹைவே டெவலப் பண்ணிருக்காங்க. நான் சில வீடியோஸ் யூடியூப்ல பார்த்தேன். கேரளா சைடு ஆல்ரெடி முடிச்சுட்டாங்கல்ல, அதுல டிராபிக் கூட ஓபன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவ்வளவு கிளீனா ஹைவே போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஹைவே மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் ஆஃப் த சீனிக் ஹைவேஸா இருக்கும் நம்ம நாகர்கோவில்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போற ஹைவே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரோடோட 2 சைடுமே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி கேரளாக்குள்ளேயும் சரி. பாப்போம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னு. இப்ப நாம வில்லுக்குரிங்கிற டவுன் பண்ணிட்டு இருக்கோம். ரயில்வே பிரிட்ஜ், வில்லுக்குரி ரயில்வே பிரிட்ஜ். இது வில்லுக்குரி மெயின் டவுன் ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. வில்லுக்குரியில இருந்து டுவர்ட்ஸ் தக்கலை போயிட்டு இருக்கோம். தக்கலை முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் பின்னாடியே குமாரன் கோவில் வந்துடும் சொன்னாங்க.
மக்களே நம்ம குமாரகோவில் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க. இங்க ஆர்ச் தெரியுது பாருங்க, கோவிலுக்குள்ள போற ஆர்ச். இது தக்கலை வந்து டவுனோட பேருங்க. தக்கலை நகராட்சிக்கு பேரு வந்து பத்மநாபபுரம். சோ பத்மநாபபுரம் தான் பாத்தீங்கன்னா நம்ம திருவிதாங்கூர் மகாராஜாஸோட கேபிட்டல் சிட்டி. அங்கதான் வந்து குமாரகோவில், பத்மநாபபுரம் பேலஸ் எல்லாம் இருக்கு. தக்கலை சுத்தி இருக்கிற ஏரியாஸ் தான் இதெல்லாம். சோ இங்கிருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ உள்ள போகணும்னு நினைக்கிறேன். இங்க நூருல் இஸ்லாம் சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷனும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குமாரகோவில் ஜங்ஷன் வரைக்கும் வந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாகர்கோவில்ல இருந்து நீங்க திருவனந்தபுரம் போற பஸ், களியக்காவிளை போற பஸ், மார்த்தாண்டம் போற பஸ், தக்கலை போற பஸ், எந்த பஸ்ல வேணாலும் ஏறி நீங்க குமாரகோவில் ஜங்ஷன் கேட்டு இறங்கிக்கலாம். இங்கிருந்து உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கு மினி பஸ், ஆட்டோ எல்லாம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல குமாரகோவில், உதயகிரி ஃபோர்ட் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எல்லா வீடியோஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from குமாரகோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. see you.